யூடியூப் மூலமாகவும் அநேக ஆப் லோட் பண்ணி அதன் மூலமாய் பார்க்கிறது மூலமாகவும் டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்காகவும் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் படியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் வெளியே சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு இந்த பாம் சண்டே என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கவனியுங்கள். இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாய் இருக்கிறதினாலே இந்த குருத்தோலை குறித்து பேச வேண்டும் என நினைத்திருந்த போதிலேயும் தேவன் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து ஒரு கூட்டம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 3 வாசிக்க வேண்டாம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே 1,44,000 பேர் நாங்கள் தான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், திருமணமாகாதவர்கள், கபடம் இல்லாதவர்கள், நாங்கள் தான் பரலோகத்துக்குரியவர்கள் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள். ஆனா இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலேயும் மேல் இஸ்ரவேல் ஜனங்களிலே இருந்து 1,44,000 பேரை தேவன் பிரித்தளிக்கிறார். இதனுடைய அனுபவம் வேற, அதனுடைய ஒரு அனுபவம் வேற. எல்லாவற்றுக்கு மேல நம்ம கேட்கலாம். அப்போ 1,44,000 பேர் தான் பரலோகத்திலே காணப்படுவாரானால் பல கோடி மக்கள் இருக்கிற உலகத்தின் ஜனங்கள் எல்லாமே நரகத்திலே காணப்படுவார்களா என்று அநேகருக்கு கேள்வி. ஆனா 9ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. திரும்ப வாசிப்ப வசனத்தை. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது இதோ சகல ஜாதிகளிலும் எல்லா ஜாதி, மதம், மொழி எல்லா கூட்டத்திலிருந்து பக்தியாய் வாழ்ந்த கூட்டங்கள், தேவனை அறிந்து பக்தி வைராக்கியம் சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து பல பாஷைக்காரர்கள் வந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான ஒருத்தரால் எண்ண முடியாது. 1,44,000 பேர் என்று எந்த தூதனாலும் கூட எண்ண முடியாத எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத ஜனங்கள் பரலோகத்தில் காணப்படுவார்கள். யாருக்கு முன்பாக? ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக குருத்தோலை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். ஆகையினாலே உங்களுக்கு தைரியமாய் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிறபடியே கர்த்தருக்கு ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறார். பூமியிலே தெரிந்து கொண்ட நம்மை பூமியை அழிந்து போவதை விட மாட்டார். ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர்
தேவாதி தேவன் சிங்காச வீற்றிருந்து அவர் நியாயாதிபதியாய் அவருக்கு நான் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து அழைத்துக் கொள்வார் என்றால் அவருடைய கைகளிலே அவங்க கையில என்ன இருந்தது? குருத்தோலையை பிடித்துக் கொண்டு. அதற்கு முந்தின வார்த்தை வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலை பிடித்து. அப்போ இந்த வெள்ளை அங்கியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். 14ஆம் வசனம். அதற்கு நான் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்துக் கொண்டு நிற்கிறார்களே, யார் இவர்கள் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார்ப்பா தூதன் மூலமாக, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் குருத்தோலை பிடித்து வருகிறார். இன்றைக்கு நம்ம நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு குருத்தோலை கொடுத்து நீங்க அதை சிலுவை போல பின்னி வீட்டு வாட்சப்படி வச்சு ஒரு வாரத்துல காஞ்சி போய் ஒரு வருஷம் எடுத்துட்டு போய் அதை கொளுத்தி அதை சாப்பிட திருநாம அதை நம்ம சொல்லல. அந்த அளவுக்கு சடங்காச்சாரம் இல்ல. ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலே வெளுத்து தோய்த்தவர்கள் தான் தங்கள் கைகளிலே குருத்தோலை பிடித்திருக்கிறார். ஆனால் இங்கே வெள்ளங்கி தரித்து என்று 9ஆம் வசனத்திலே 14ஆம் வசனத்திலே வெண்மையாக்கப்பட்டார்கள். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே வெண்மையாயிற்று என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் இந்த வெள்ளை அங்கியை குறித்து, வெள்ளை அங்கி வெள்ளை வஸ்திரம் என்று சொல்லும் போது அதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், எழுத்தில் என்னுடைய வெள்ளடத்தில் அவங்களுக்கு சொல்லல. நீங்க கரடஸ் போட்டுக் கொண்டாலும் உங்களுடைய நீதிகளைத்தான் வஸ்திரம் அங்கிகளாக வஸ்திரமாக சொல்கிறது. வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவனுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய வஸ்திரங்கள் என்ன? நம்முடைய நீதியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. தேவ பிள்ளையே, இந்த வஸ்திரம் என்று சொல்லும் போது, வெள்ளை அங்கி தரித்தது என்று சொல்லப்படும் போது அதனுடைய நீதியை காண்கிறது. உன்னுடைய நீதிதான் கர்த்தருக்கு காப்பாற்ற நிறுத்தப்படுகிறது. நாம் போட்டுக்கொள்கிற வஸ்திரம் அல்ல, நாம் காண்பிக்கிற இந்த வேஷங்கள் அல்ல. நான் ஊழியக்காரனை போல அன்பே இல்லாமல், அரவணைப்பே இல்லாமல், பரிசுத்தமே இல்லாமல், எரிச்சலும் கோபமாக, பொய்யும் பித்தலாட்டமாக, யார் பார்க்கிறாங்களோ ஏதோ வருது, காணிக்க பணம் வருது, எப்படி வாழ்ந்துக்கலாம், இங்கே வாங்கி அத்தை வாங்கி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் கர்த்தருக்குள் இருக்கேன். என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான தந்தை. வசனம் சொல்கிறது, இந்த வெள்ளையை குறித்து உங்களுக்கு சொல்லும்படி என் ஏவுதல் பண்ணினார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ரொம்ப பிரதானமானது எது தெரியுமா? ஆண்டவர். அதுக்கு அடுத்தது கவிதை, அதுக்கு அடுத்ததான் குருத்தோலை. ஆனா இந்த கவிதை குறித்து சொல்லப்படும் பொழுது நான் நினைக்கிறேன், இயேசு வரும் பொழுது அது வெள்ளை கழுதியா இருந்திருக்கும். நான் வாசித்து பாருங்கள். என்னுடைய யூகம் சொல்கிறேன். நியாயாதிபதிகள்
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, கவனிங்கள். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, வழியெல்லாம் நடந்தார்களே, இலைக்கள் எல்லாம் வழி நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். இதை பிரஸ்தாபியுங்கள். எதை பிரஸ்தாபியுங்கள்? 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் பார்ப்பீர்களானால் அந்த 8, 9 என்ன சொல்கிறது பாருங்கள். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், நூதன தெய்வங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த, மனப்பூர்வமாய். அப்போ மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த சில வெள்ளை கழுதைகள் இருந்தது. கர்த்தருடைய கண்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் இருந்த அந்த கழுதையை கர்த்தர் கட்டவுக்கு சொல்லி வந்தார். வெள்ளை கழுதை வந்துச்சு, இயேசு ஏறி உட்கார்ந்தா. ஜனங்கள் எல்லாம் இயேசு உட்கார்ந்ததுனால இந்த கழுதைக்கு என்ன போட்டார்கள்? வஸ்திரங்களை விரித்தார்கள். சிவப்பு கம்பளம், கருப்பு பங்கலம், ப்ளூ கம்பளம். கல்யாணத்துக்கு விரிக்கிறாங்க பிறகு சிவப்பு அழகா, கால் மிதிக்கணும், காலில் முள்ளோ கல்லு என இயேசு உட்கார்ந்து இருக்கிற கழுதை. அந்த வஸ்திரம் விரித்தார்கள், மரக்கிளையில் வெட்டி போட்டார்கள். எல்லாம் வெள்ளை கழுதை நடந்து நல்லா சந்தோஷம். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த வெள்ளை கழுதை ஆக இயேசு உட்கார்ந்து பிற்பாடு, இயேசு நல்ல வளமை எடுத்து பொழுது பிற்பாடு, இப்ப வெள்ளை கழுதைக்கு திமிரு, பெருமை, அகங்காரம், ஆணவம். நம்ம வேற யாரும் இல்ல. இயேசு எந்த கழுதை நோக்கல, என் கழுதை நான் தான் கழுதை, எங்களை உட்கார்ந்தார் நான் பாட்டோம். அது சொல்ல சொல்ல வெள்ளை கழுதை கருப்பாமா வசனம் சொல்லுது பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8. அவருடைய 4ஆம் அதிகாரம் 7, 8. அவருடைய நசரேயர் உரைத்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திரநீலத்தை பார்க்கிலும் மேனியுமாயிருந்தார்கள். வெள்ள பாலை பார்க்கிலும் அவ்வளவு வெண்மையாய் இருந்தார்கள். இப்பொழுதோ கவனியுங்கள், இப்ப எப்படி கற்பானே வெள்ளை கழுதியாச்சு, நீ கர்த்தர் நேசித்த எப்படி இருந்த? இப்பொழுதோ அவர்களுடைய முகம், அவருடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. கரியிலும் கருப்பா போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அதுதான் கழுதெல்லாம் கருப்பாயிடுச்சு நினைச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேமா பைபிள்ல வெள்ளை கழுதை இருக்குது, நம்ம காணத்தை எது காட்டுறோம்? இப்போ வெள்ளை கழுதை காத்துறோம், கருப்பாதான் காரணம். அப்ப அது பெருமை கொண்டு அது அது தன்னைத்தானே நசரு பவனத்தை பார்க்கிற வெண்மையா இருந்தார்கள். அதான் சொல்ற கர்த்தர் நமக்கு கொஞ்சம் கிருபை கொடுப்பார், ஜெபிப்பதற்கு, பாடுவதற்கு, worship பண்ணுவதற்கு, பிரசங்கிப்பதற்கு, உன்னை தலைவனாக தகப்பனாக சபை நடத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு. நமக்குள்ளே பெருமை வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, வைராக்கி வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. இது தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு பேசி நீங்கள் இறுதி கடினப்படுத்தினீர்களானால் அது உங்களுக்கு விரோதமாய் மாறிவிடும். தேவ பிள்ளையே, இந்த குருத்தொலை ஞாயிறு அன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வெண்மையாக இருக்கட்டும். வெண்மை எதை காண்பிக்கிறது? நம்முடைய நீதிகளை காண்பிக்கிறது. இந்த வெண்மையான நீதிகளை காண்பிக்கிறபடியினாலே இன்னைக்கு நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை வெண்மை உள்ளதா இருக்கிறதா, வெண்மை இல்லாததா இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு
இந்த 2:7 9 வசனத்திலேயும் அந்த 14 வசனத்திலேயும் வெண்மை என்று சொன்னதினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வெள்ளை போலம் என்கிற நம்முடைய நீதி என்ன நீதி? வெள்ளைக்கல், வெண் வஸ்திரம், வெள்ளை குதிரை, வெள்ளை கல் என்று வெள்ளை சிங்காசனம் என்று ஒரு 5 காரியத்தை வெள்ளையை குறித்து நான் எடுத்து காண்பிக்கிறேன். அது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கிறது. ஆகினால் உங்களுக்கு புரியும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை கையில் பிடித்து ஆட்டுக்குட்டியார் முன்பாக இருக்க கண்டே. மகனே மகளே, உன் வாழ்க்கையை நீ வெள்ளை போட்டு இருக்கலாம், வெள்ளை போடாமல் இருக்கலாம். ஆட்டுக்குட்டியார் முன்பாக நிற்கும் போது அந்த வஸ்திரமாகிய உன்னுடைய நீதி எப்படிப்பட்ட நீதியா இருக்க போகிறது என்கிறதை இந்த வசனங்கள் உனக்கு எடுத்து காட்ட. என்னுடைய தலைப்பு வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த வெள்ளையை பிடித்தவர்கள் யார் என்று ஒரு 5 காரியத்தை சொல்கிறேன். முதலாவதாக யாத்ராகமம் 30 அதிகாரம் 34 38. பின்னும் யாத்ராகமம் 30 அதிகாரம் 34 38 முடிய. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியும் அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிலையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. நான் சந்திக்கும் வெள்ளை போலம், அங்கே 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளை, சுத்த வெள்ளை போலம், குங்கிலியம், சாம்பிராணி, அல்பாபிசி. இது 4 சமநிலையாய் இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம், கர்த்தருக்கு பயந்து செய்கிற ஆராதனைகள். எப்போது வாழ்க்கை ஜெப வாழ்க்கை சமமா இருக்கணும், உபவாசம் இருக்கணும், உடைய பரிசுத்த வாழ்க்கை, ஆனால் தேவ பயம், இப்படியாக 4 சேர்ந்திருக்க வேண்டும். நம்ம போடப்பட்டிருக்கிறது வெள்ளை போலம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த குருத்தொலை நாள் அன்று நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். என் வாழ்க்கையிலே வெள்ளை போலம் இருக்கிறதா? ஏனென்றால் நமக்கு தகப்பன், நம்முடைய தலைவர், நம்முடைய ரோல் மாடல் இயேசு. இயேசுடைய பிறப்பிலேயும் இந்த வெள்ளை போலம் காணப்பட்டது. அவர் இறப்பிலேயும் வெள்ளை போலம் காணப்பட்டது. அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் அந்த வெள்ளை போலம் காணப்பட்டதாக வேதம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள். மத்தேயு 2 அதிகாரம் 11 வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, மத்தேயு 2 அதிகாரம் 11 வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து, இயேசுவிடத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அதை கவனியுங்கள். அந்த வசனம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. பிள்ளையை கண்டு, மரியாளையோ யோசேப்பை காணலாங்க இருக்கு. அவன் கண்டு யார்பட்டது? பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்டு, அவர்களை பணிந்து கொண்டு என்று
மரியாதை யோசேப்பை சொல்லப்படவில்லை. அதை படி கத்தோலிக்க பைபிள்ல தெளிவாய் படப்பட்டிருக்கிறது. பிள்ளையை குழந்தையை பணிந்து கொண்டு, மத்தேயு 2:10 குழந்தையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பிறப்பிலே வெள்ளை போலம் பிறப்பிலேயே வெள்ளை பழத்தை வைத்தார்கள். அவர் இறப்பை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 38 40. இவைகளுக்கு பின்பு யோவான் 19ஆம் அதிகாரம் 38, 39, 40. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடைய சீலைகளிலே சுற்றி கட்டினார்கள். கவனிங்கள், இயேசுவின் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் இந்த வெள்ளை போலம் இருந்தது. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலேயும் என் வாழ்க்கையிலேயோ நாம் என்றைக்கு இயேசுவாலே பிடிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த நாள், பிறந்த நாள், அந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய வருகையோ நம்முடைய மரணமோ அது வரைக்கும் இந்த வெள்ளை போலத்தை நம் சரீரத்திலே வைத்துக் கொள்வோமாக. இந்த வெள்ளை போலம் எதை காண்பிக்கிறது என்றால் அந்தரங்கமான ஆவிக்குரிய வாழ்க்கை. வெளியரங்கமான இல்ல. நீ வெளியே வந்து ஊருக்கு ஜெபிப்பது வேஸ்ட். உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அறை வீட்டில் ஜெபிக்கணும். அந்தரங்கத்திலே நிக்கோதேமு அந்தரங்கமாய் வந்து ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே வெள்ளை போலம் நம்முடைய அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏனென்றால் நாம் வாசிப்போம் யோவான் 19ஆம் அதிகாரம் 38, 39, 40 திரும்ப வாசிக்க கேட்கலாம். யோவான் 19, 38, 39, 40. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷன். கவனியுங்கள், இவன் அந்தரங்க சீஷன், யூதருக்கு பயந்தவன். யூதர்கள் எப்போதும் ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள். ஆனா இவனோ அந்தரங்க சீஷன். இப்போ அந்தரங்கமாய் ஆண்டவரை ஆராதித்தவன் வெளியரங்கமா வரான். ஒருத்தனும் பிலாத்திடத்திலே வந்து இயேசுவின் சரீரத்தை கேட்க பயந்தார்கள், மார்த்தட்டினார்கள். நாங்கள் எல்லாம் எருசலேம் ஜெப சபை வீரர்கள், எருசலேமுக்கு நடந்தா நாங்க விடவே மாட்டோம். இப்ப எருசலேம் ஒன்றுமில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் உலகம் ஓடி ஒழிஞ்சிச்சு. 12 கூட்டம் உலகமே பின்சென்று இயேசு இருப்பாங்க. ஒருத்த வரையில யூதருக்கு பயந்தவன் அந்தரங்கமான சீஷன் வரான். தைரியமா போறான். யார்கிட்ட? பிலாத்திட்ட போய் இயேசு சேர்த்த போது அவருக்கு 100 தாழ்ந்து வெள்ளை போலத்தோடு வந்திருக்கிறேன். எவ்வளவு தைரியம் பார்த்தீர்களா என்றால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். இங்க ஒரு கலெக்டர், தமிழ்நாடு கலெக்டர் ஒருவர்
ஒரு தன் குடும்பத்திலே விலை உயர்ந்த ஒரு நாயை வளர்த்தாராம். அந்த நாய் செத்துருச்சு. இப்போ கலெக்டர் இருக்கிறார், நாய் செத்துருச்சு. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து மாலையோ பெரிய பெரிய என்னது ஒரு செண்டம் இன்னும் ஒரு நாய் செத்ததுக்கு கூட்டம். அந்த ஊரே கலெக்டர் விட்டாச்சே, ஊரே திரண்டு வந்து நம்ம எங்க நாய் யார் விட்டு நாய் கலெக்டர் விட்டு நாய், நாய் அடக்கத்துக்கா போய் நாய் அடக்கத்துக்கு இவ்வளோ கலெக்டர் பார்க்கிறார். ஒரு நாள் வந்தது, கலெக்டர் செத்துட்டார். ஒருத்த கூட வச்சு பார்க்கணும். கலெக்டரால அவங்களுக்கு வேலை ஆகணும். கலெக்டர் பதவியில் இருந்ததுனால நாய் செத்ததுனால சும்மா இவன் நம்மளை பார்த்து ஒரு பர்மிஷன் ப்ரொமோஷன் அப்படி கலெக்டர் செத்து போனா ஒருத்த வரல. யோசிச்சு பாருங்க. அப்ப ஆதாயத்துக்கு தானே வந்தாங்க, இயேசுவோட ஆதாயத்துக்கு வந்தாங்க, ஒருத்த வரல. அந்தரங்க சீஷன் வரான் தைரியமா. இயேசுவோட மார் தட்டினாங்கோ, இயேசு மார்பிலே சாய்ந்தாங்கோ, வாழ்விலும் தாழ்விலும் சொன்ன இன்னும் மார் தட்டி பேசினாங்கோ. ஒருத்த பிலாத்திட்ட போல. யார் போறது இப்போ? அந்த ரங்கத்தில் இருந்த ஒருத்தன். இயேசுவே வெளியே சொல்லாதுல. அவனை பார்த்தா மொரட கொலைக்கார, அவனை பார்த்தா ஃப்ராடு அப்படிதான் எல்லாரும் சொல்லி இருந்தாங்க. அவனை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, அவன் பயங்கரமான, அவன் சும்மா சர்ச்சைக்காரன் குடிக்காரன், அவன் ஒண்ணு வேஸ்ட். அவன் இப்படி முத்திரையிட்டவோ அந்தரங்கமா இருந்தவன் இப்ப வெளியரங்கமா வந்து கேட்கிறான், கொடு இயேசுவுக்கு, நான் ஒரு அடங்கம் பண்ணுவேன். யார் வராமலையோ இல்லையோ தேவ பிள்ளையே, அவன் இயேசுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் வெள்ளை பொழுது இருந்தது போல உனக்கும் எனக்கும் சபைக்கும் இந்த குருத்தொலை ஞாயிறு உலகமே கொண்டாடுகிற இந்த நாளிலே அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்குள் காணப்பட வேண்டும். நீ யார் தெரியுமா? அந்தரங்க சீஷன். வசனம் சொல்கிறது, அந்தரங்கத்திலே பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு வெளியரமா பதில் அளிப்பாராம். வாசித்து பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெள்ளை போலம் எதை காண்பிக்கிறதுனால் அந்தரங்கமான ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வெள்ளை போலம் வாழ்க்கை அந்தரங்கம். நீ வெளியரங்கமாய் ஒரு சபையில் இருக்கலாம், அதான் சொல்றேன். உன் வெள்ள வஸ்திரமோ உன்னுடைய பகட்டான உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையோ கர்த்தருக்கு கொண்டு போய் நிற்காது. நீ அந்தரங்கத்திலே நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, உன் அந்தரங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அந்தரங்கத்திலே நீ எவ்வளவு தைரியசாலியா இருக்கிறாய், அந்தரங்கத்திலே மறுதளிக்கிறாயா? அந்தரங்கமாய் நான் ஜெபிக்க முடியல. இன்றைக்கு உன்னை பார்த்து நான் கேட்பேன், நீ வருவதற்குள்பாக வேதத்தை வாசித்தாயா? இல்ல. மேலாள்படி ஜெபித்தாயா? இல்ல. சோத்திரம் பண்ணினாயா? இல்ல. ஏச்சல் குடிச்ச கிளம்பி வந்து தாம்படியாக உடைய அந்தரங்க வாழ்க்கையை உன் பிதா பார்த்து வெளியரங்கமான பதிலளிப்பார். முதல் குறிப்பு, வெள்ளை கோலம் அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையாய் மாற்றி உனக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்கும். நீ அந்தரங்கத்திலே விடுகிற கண்ணீரின் ஜெபத்துக்கு இந்த மாதம் வெளியரங்கமாய் கர்த்தர் பதிலளிக்கப்படுகிறார். அந்தரங்கத்தில் பட்ட பாடுகளுக்கு அதான் சொன்னேன், இவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலே உம்மை பின்பற்றி வந்தவர்கள். அந்தரங்கமாய் விட்ட உன் கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் இந்த மார்ச் முடிவுக்குள்ளே வெளியரங்கமாய் கர்த்தருக்கு பதிலளிக்கப்படுகிறார், பலன் அளிக்கப்படுகிறார். அந்தரங்கத்திலே நீ விட்ட கண்ணீர் பெருமூச்சு யாருக்குமே தெரியாது. உன் மேல் வேஷத்தை தான் உலகம் பார்த்தது. நீ விட்ட கண்ணீரும், நீ பட்ட பாடுகளும், நீ சந்தித்த அவமானங்களும் இயேசுவுக்கு நிமித்தமாக
நீ சந்தித்த அந்தரங்க செயல்களும் கர்த்தர் பார்த்து இன்னைக்கு வெளியரங்கமாய் பதில் இந்த ஃபார்ம் சண்டே உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருங்க போகிறார் கர்த்தர். வேற ஓலை அல்ல, வெளியரங்கமான பலன் உனக்கு உண்டு. அந்தரங்கத்தில் இருந்த உனக்கு வெளியரங்கமான பலன் உண்டு. இரண்டாவது அந்தரங்க சீஷனாவினை மாற்றி வெளியரங்கமாய் பலன் தரும். சுருக்கமாக எழுதிக் கொள்ளுங்கள். வெள்ளை போலம் வெளியரங்கமான பலன் தரும். இரண்டாவது பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. உன் தலைக்கு எண்ணெய் எண்ணெய் என்று அது அபிஷேகத்தை சுற்றி காட்டுகிறது. எப்பொழுதும் உன் வஸ்திரம் வெள்ளையாய். நீ கேட்க எப்போதுமே வெள்ளை போட்டிருக்க முடியுமா பாஸ்டர்? நான் வஸ்திரத்தை நான் சொல்லல. வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? நம்ம நீதியான வாழ்க்கைகளை. இந்த வெள்ளை வஸ்திரம் எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய வஸ்திரம் மார்க் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த மண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. வெளுக்க கூட எந்த மண்ணானாலும் இயேசுவை தவிர வேற எந்த தெய்வத்தால் கொடுக்க முடியாதது நம்ம இயேசுவால் மாத்திரம் கொடுக்க முடியும். வசனம் சொல்கிறது எந்த வண்ணாலும் எந்தெந்த தெய்வமும் கோயிலுக்கு போனோம் முட்டி போது எங்கேயுமே போய் கடைசியிலே சிக்க வருவாங்க. ஏன் தெரியுமா? எல்லாம் வண்ணானம் வெளுத்தது வெண்மையா இருந்தது. போனதெல்லாம் பரிகாரம் கிடைத்தது. ஆனா முழு விடுதலை எங்கன்னா இயேசு கிட்ட மாத்திரம். இயேசுவை தான் சார்ந்து வாழ்க வேண்டும். உன் வாழ்க்கை வஸ்திரம் என்ன தெரியுமா? உன் சூழ்நிலை எதுவா இருக்கட்டும் இயேசு அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு நம்ம ஒரு தும்புனா போதும், ஒரு தும்புனா கூட டாக்டர் எடுத்தான் டாக்டர். ஒரு சின்ன ஒரு போலீஸ் இதுங்க தடைப்பட்டு போலீஸ் எதுக்கு போலீஸ் கேஸ் டாக்டர் ரவுடி இப்படி நம்ம யாரையும் சாரக்கூடாது. எந்த மன்னனாலும் முடியாது. போல அதுதான் எத்தனையோ பிரச்சனை வரும். ஏன் பாத்தீங்க? அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார். எல்லாமே எந்த கோர்ட்டுக்கு போன கூட நடக்காதத எங்க இருந்தாலும் நடத்தி எந்த உயர் அதிகாரிகள் பெரிய உயர் அதிகாரிகள் இருந்த போதிலையும் யாரையுமே நாட வைக்காம கற்பிக்கிறவையா சொல்லுவாங்க. எத்தனையோ சந்தர்ப்பம் ஆண்டுடைய இறக்கம் கருமையினாலே நமக்கு இந்த அரசாங்க ரீதியாக நம்ம இந்த வீட்டை சபையால் அரசாங்கம் அங்கீகரித்தது. நமக்கு திருமணம் செய்வதற்கு அரசாங்கம் அங்கீகரித்து கொடுத்திருக்கிறது. ஊர் உலகம் என்ன சொல்லுது? இப்போ அது சபையா? அது வீடு தானே. இந்த வீட்டுக்கு ஜனங்க போது. ஆனா அரசாங்க கண்ணில் எப்படி தெரிஞ்சிருக்குது? சபையா பெரிய கோபுர சிலுவை கூட இல்ல. என்னமா ஒரு சிவப்பு சிலுவை கூட வைக்கல. எல்லாம் இயேசுக்கு தெரியும். என்னுடைய இறுதியெல்லாம் கருத்துக்கு தெரியும். இது ஆலயமா நம்ம கண்ணுக்கு தெரியல. அரசாங்க கணக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது? ஆலயமா தெரிஞ்சு நமக்கு அங்கீகாரம் கொண்டு போ ரீசன் பண்ணி மேல அரசாங்க ரீதியா நமக்கு கல்லறையில் அடக்கம் பண்ண கர்த்தர் கிருபை கொடு. எதுக்கு நான் சொல்றேன்னா யாரையும் நான் சார்ந்தில்லை. நீங்க தான்பா எங்க பண்ணிக்க கூடாது. நான் நம்ம சபையில் ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ண கிறிஸ்தல்லையே யார்கிட்ட போய் நிக்கிறது? சிஎஸ்ல போய் நிக்கிறதா? ஆசியில போய் நிக்கிறதா? இல்லை தெரிஞ்சு யார்கிட்ட போய் நிக்க முடியுமா? நான் ஏசியில போய் நிக்க முடியுமா? எனக்கு கொடுப்பாங்களா?
கர்த்தர் பார்த்தார். எந்த மண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாகி இயேசு எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். தேவப்பிள்ளையே, இது எதை காண்பிக்கிறது? வெண் வஸ்திரனா இயேசுவையே. எல்லாம் சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா, உன் புருஷன் உயிர் பெற்றது 3 மாசம். இயேசு சொல்றா, இன்னும் 30 வருஷம் கூட நான் கூட்டி, இன்னொரு ஆண்டு கூட கூட்டி கொடுக்க முடியும். டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 3 மாசத்துல இந்த பிள்ளை உயிர் பிழைக்காது. இயேசு சொல்றாரு, நான் 300 வருஷத்தை கூட்டிவிட முடியும், 30 வருஷத்தை கூட்டிவிட முடியும். எதுக்கு சொன்ன பாருங்கள். 16ஆம் அதிகாரம் மார்க்கு 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கவனிங்கள், கல்லறைக்கிட்டே கூட போய் அந்த வெண்மையை பார்க்கிறார். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆட்டோ எழுதிருக்கு தெரியும், படிச்சிருக்கீங்களா? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை. புரியுதா உங்களுக்கு? கருவறையிலிருந்து அதாவது நம்ம குழந்தை பிறந்துச்சு, ஆனா பொண்ணா, 300 ரூபாய் கொடு, 500 ரூபாய் கொடு சொல்றேன். குழந்தை ஆயா கையில வச்சு, நீ 1000 ரூபாய் கொடு. நான் அப்ப ஆண் குழந்தை பிறந்து 500 ரூபாய் கேட்டா அப்ப பொண்ணு பிள்ளை பொண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. கருவில இருந்து வெளியே வர வரைக்கும் சில்லறை பணம் தேவைது. கல்லறைக்கு கூட எப்பா கொடுத்துட்டு போப்பா, கல்லறைக்கு அப்புறம் நம்ம கொடுக்காம இருக்க முடியுமா? குயில் இப்ப புதுசா என்ன செய்யலாம், கிறிஸ்தவ கூட குயில் இந்தி சொன்னா குயில் சொன்னா அது மாதிரி பணத்தை வைக்கிறாங்க. பிள்ளையே, கல்லறையில கூட அந்த வெண்ணி, நீ உன் பிறந்த நாள் முதல் கொண்டு உன் இறக்கிற வரைக்கும் தேவனையே சார்ந்தது, வேற யாரையும் சாராது. வேற யாரு நமக்கு இந்த குறுந்தொகை ஞாயிறு கற்றுக்கொடுக்கிற பாடம். நீ அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுமா? குறுத்தொலையாகிய அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தருகிறார். ஏன் தெரியுமா? வெளியரங்கமான பலன். இரண்டாவது, எல்லா கல்வியில கூட நீ பிறந்த நாள் முதற்கொண்டு உன் கல்லறை சேர்கிற வரைக்கும் இயேசுவையே சார்ந்தது. நீ அப்படி சார்ந்து வாழ்வாயானால் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை தரார். பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத, தங்கள் வஸ்திரங்களை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4-5. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். என்னோடு கூட உன்னை கர்த்தர் பாத்திரமாய் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரம் பண்ணி, நீ கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பாத்திரம், பால் பாத்திரம் போல, ஒரு பாத்திரம் போல கர்த்தருக்கு பாத்திரம் அவனை மாற்றி கர்த்தரோடு கூட நடக்க வைக்கிறார். பாத்திரங்களை மாற்றி அவரோடு கூட நடக்கிறார்கள். எதற்காக நடக்கிறார்கள் பாருங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், வெளிப்படுத்தல் 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய, வெள்ளை அங்கி யாருக்கு கொடுக்கப்பட்டது? தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களுக்கு அந்த வெள்ளை. நம்ம கொலையே நான் வெட்டுவேன் குத்துவேன்னாலும் இயேசுவையே சார்ந்திருப்போம். இந்த வெண் வஸ்திரத்துக்கு தங்கம் ஒன்று சொல்ற, வெள்ளை வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? தங்களை போல கொலை செய்யப்பட போகிற ஜனங்களுக்கோ அந்த வெள்ளை. இந்த வெண் வஸ்திரம் எதற்கு? கொலை செய்யப்பட போகிற ஜனங்களுக்காக இந்த வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. இந்த சத்தியத்தை அறிந்தும் போட்டு விழாவிக் கொண்டுதான் இருக்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஏன் தெரியுமா? இந்த காரியத்தை சொல்றோம் பாருங்கள். வாசித்து 7ஆம் அதிகாரம் 17. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் யார்?
எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். எங்க இருந்து வந்தாங்க கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எப்படி வந்தாங்களா? மிகுந்த உபத்திரவம். கொஞ்சம் நெஞ்சம் பொழுதுச்சா ஒரு உபத்திரம், பொழுது போனா ஒரு உபத்திரம். மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. யார் மேய்ப்பார்களே? தரித்தவர்களே ஆட்டுக்குட்டியானவரே மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு, ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவரையும் துடைப்பார். துடைக்க மாட்டாரா? மிகுந்த வந்து நம்மளுடைய கண்ணீரை தேவன் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு உங்க மனதிலே பதிவுரை சொல்கிறேன். இந்த வெள்ளை வஸ்திரம் நம்மை பாத்திரவான்களாய் மாற்றி கண்ணீரை துடைக்கும். எவனே சார்ந்திருக்கிறோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். முதல் குறிப்பு சொன்னேன், வெள்ளை போலும் உனக்கு வெளியரங்கமான பலன். காரணம், உன்னை அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கிறதுனால. இந்த வெள்ளை வஸ்திரம் தேவனையும் நீ சார்ந்து வைக்க வாழ வைக்கும். ஆனா உன்னை பாத்திரவனாய் மாற்றி உன் கண்ணீர் எல்லாம். இதுதான் உங்களுக்கு பதிய வைக்கிறது. முதல் குறிப்பு, வெள்ளை போலும் வெளியரங்கமான பலன்கள். வெள்ளை வஸ்திரம் பாத்திரவனாய் மாற்றி கண்ணீரை தொடரும். மூன்றாம், சகேரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 3, 6, 8. 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள், கவனிங்கள், வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளி புள்ளியான குதிரைகள். 6ஆம் வசனம். புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. பின்பு அவர் என்னை கூப்பிட்டு. 8ஆம் வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று. ஆண்டவரை சாந்த பண்ணியது வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. பார், அந்த 3ஆம் வசனத்திலே வடதுக்கு எது போகுது? முதலாவது கருப்பு குதிரை, பின்பாக என்ன குதிரை போகிறது? வெள்ளை குதிரை. இன்னைக்கு நம்ம சாதாரணமா ஒரு நல்லது கெட்டது, ஒரு பொண்ணு பார்க்க போறோம், ஒண்ணு அக்காவோ தங்கச்சி வேணா கொஞ்சம் முதல்ல பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு அனுப்ப மாட்டாங்க யாரும். ஆனா தங்கச்சியோ அக்கா போகும்போது கொஞ்சம் வெள்ளையை சொல்லி வந்த வெள்ளையை தான் போகும். நீ முதல்ல போ, என்னவோ போ, பொண்ணு தங்கச்சி அழகா இருக்குது, அப்பா அக்கா நல்லா அழகா தான் இருக்குன்னு சொல்லி கட்டிப்பாங்க. இங்க வடதேசத்துக்கு எது முதல்ல போகுதுன்னா கருப்பு குதிரை போகுது, பின்னாக வெள்ளை. யாருக்குரிய சத்தியம் மகளே, எல்லா சூழ்நிலையும் நம்ம விட்டு கொடுக்கிறாங்க. கருப்பு முன்னாடி போகுது, நான் தான் முன்ன போவேன், நான் தான் முன்ன போவாத. வெண்மை எது முன்ன போன பார்க்க போனா வெள்ளதான் போகணும், வெள்ளதான் போகணும். ஆனா 3ஆவது தெளிவப்படப்பட்டிருக்கிறது, வடதேசத்துக்கு முதலாவது கருப்பு குதிரையோ பின்னாலே மறைஞ்சிக்கும். எப்போதுமே தனிவிட்டு உன் வாழ்க்கையிலே இந்த வெள்ளை குதிரை எதை காண்பிக்கிறால் உன்னை விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அவங்க சாப்பிட்டோம், அவங்க செய்யட்டும், அவங்க பண்ணட்டும், ஒரு விட்டு கொடுக்காத சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துக்கலாம், உலக பழமொழி. நான் நிறைய படிப்பேன், ஆட்களை பார்த்தா நின்று படிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். விட்டு கொடுக்காதவன்
என்னைக்குமே விட்டு கொடுக்காதவன் கெட்டு போவான். கெட்டு போறவன் என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டான். அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா? எப்படி ரெண்டு ஒண்ணு எது புரிஞ்சுது? விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போறவன் தான் விட்டு கொடுக்க. நான் விட மாட்டேன், நான் பண்ண அவனை கெட்டு விட்டு சார் ஆம்பறான். சரிப்பா, விட்டு கொடுப்போம். என்ன செய், விட்டு கொடுத்து பாருங்க, நம்ம எண்ணிக்கை பூமியில் ஆண்டு கொண்டே இருக்கும். உணவு சொல்லும், பொறுத்தவன் துளினவன். ஆனா நம்ம எல்லாவற்றையும் பின்பாக விலகுதல் போதா, கற்புதல் போதா, விட்டு கொடுக்க. பின்னாலே போயிற்று, நீ பின்னாலே நீ போவாய் அண்ணா, நீ விட்டு அதுவும் அது சாந்தி பண்ணிற்று. எல்லாருடைய இறுதி ஆணுடைய இருதயத்தையே சாந்தமாக்கிடுச்சு. வசனம் சொல்லி பாருங்க, வெள்ளை குதிரை நீ விட்டு கொடுப்பதினாலே கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் பார்த்தபோது, வெளிப்படுத்தல் 6:2. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும், அவன் எப்படியா ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் அவன் தான் ஜெயிப்பான். அவன் தான் ஜெயித்து கொண்டு இருக்கப்படுகிறான். வாழ்க்கை நீ ஜெயிக்க பாரு. நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவள். உன் வாழ்க்கை ஜெயிக்க போகிறான். இந்த நாட்களில் நீ வாழ்க்கையை நீ ஜெயித்து ஜெயித்து ஜெயிப்பெடுக்க பாரு. உன் குதிரை எது மேல உட்கார்ந்து இருக்கிற? நீ வெள்ளை குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிற. வெள்ளை குதிரை நீ விட்டு கொடுத்தாலும், உன்னை நீ தாழ்த்தினாலும், நீ அப்படி தாழ்ந்து போய்கொண்டே இருப்பாய். நீ தான் ஜெயிப்ப தவிர நீ தோற்க மாட்ட. ஆனா வெள்ள குதிரை உன்னை எங்க கொண்டு போது பாருங்க. இந்த பூமியில மாத்திரம் அல்ல, பரலோகத்துக்கே உன்னை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ ஜெயித்து கொண்டே. நரகம் இல்லை நமக்கு, பரலோகம் காத்திருக்கு. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. பரலோகத்தில் என்ன காணப்பட்டது? நீ விட்டு கொடுப்பாய், எல்லாவற்றுக்கும் உன்னை மாற்றிக்கொள்வாயனால் இந்த பூமியில மாற்ற நீ ஆசைகள் இருக்க மாட்ட. பரலோகத்திலேயும் நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவேன். இந்த பூமியில நம்ம எவ்வளவு செல்வமாய் வாழ்ந்து விட்டு பரலோகத்திலே காணப்படாவிட்டால் நமக்கு ஐயோ. கற்பனை வார்த்தை, இந்த வெள்ளை குதிரை நம்மை விட்டு கொடுக்கிற வாழ்க்கையை காண்பிக்கிறது. விட்டு கொடு. நீ விட்டு கொடுப்பாயானால் உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நீ காண்பாய். வெள்ளை போலம் அந்தரங்க சிஷ்யனாய் மாற்றி நிறைவான பலனை, வெளியரங்கமான பலன். இரண்டாவது, வெள்ளை வஸ்திரம் பாத்திரவனாய் மாற்றி கண்ணீரை துடை. மூன்றாவது, வெள்ளை குதிரை நம்மை விட்டு கொடுக்க வைத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கை ஜெயத்தை தேவன் தரப்படுகிறது. நான்காவது, ஒரு 5 நிமிஷம். மத்தேயு 26:7. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து, வெள்ளை கல் நக்கல் வெள்ளை கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மத்தேயு 26:7 போடப்பட்டிருக்கிறது, மத்தேயு 14:3 போடப்பட்டிருக்கிறது, அது மட்டும் லூக்கா 7:37 போடப்பட்டிருக்கிறது, யோவான் 12:3 போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே விதமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வெள்ளைக்கல் குறித்து மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவத்தை பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த, மார்க் 14:3.
அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, இப்ப அந்த வெள்ளைக்கல் எது சேர்த்துருச்சு? உத்தமம். வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அதான் சொல்றேன், இது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று உன் ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்தூக்கிப்பார். உன் வாழ்க்கை உத்தமமாக இருக்க, வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலை பிடித்து ஆட்டுக்குட்டியவன்மான் இருக்க கண்டேன். இந்த வெள்ளை அங்கி யார் பிடிக்கிறது? அவர்கள் அந்தரங்கத்திலே தேவனை தரிசித்தவர்கள், பாத்திரவன்களாய் தங்களை மாற்றிக் கொண்டவர்கள், தலை விட்டுக் கொடுத்தவர்கள் வெள்ளை அங்கி தரித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த வெள்ளை கல் உத்தமம். நம்முடைய வாழ்க்கை மிக நாடு உங்களை நம்மளெல்லாம் பார்த்த ரொம்ப உத்தமம். உங்களை கூட உத்தமர்கள் யாருமே என்னுடைய அயோக்கியதனை எனக்கு தானே தெரியும், என் அக்கிரமம் எனக்கு தானே தெரியும், என் அக்கிரமம் செஞ்ச எனக்கும் கர்த்தருக்கு தானே தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. என் மகனே மகளே, நீ அக்கிரமக்காரி என்று சொல்லிவிடக்கூடாது, அக்கிரமக்காரனே எனக்கு அகண்டவன் சொல்லிவிடக்கூடாது. இந்த வெள்ளைக்கல் உன்னை உத்தமனாய் மாற்றும், உத்தமனாய் மாற்றி உனக்கு ஒரு நன்மை செய்கிறது. அதை மாத்திரம் சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, வெளிப்படுத்தல் 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், வெண்மையான குறிக்கல் அடையாளக்கல், அது உனக்கு ஒரு அடையாளமாய் மாறும். வெண்மையான குறிக்கல்லை கொடுத்து, அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. புதிய நாம் அறியாத எப்படி இந்த பாடல் வருது, எப்படி பார்த்து இருக்கிறேன்? யாருக்குமே அறியாதத கர்த்தருக்கு கொடுக்க வல்லவராகிறார். அறியாதது யாருக்கு போய், ஏன்னா அடையாளமான வெண்கல், என் கையில கர்த்தர் என்ன கல் கொடுத்திருக்கார் நம்ம கையில? வெண்மையான குறிக்கல். அது யாருக்குமே அறியாத ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இந்த வெண்மையான கல் எதை காண்பிக்கிறது என்றால், நம்மை உத்தமனாய் மாற்றி அறியாததை கொடுப்பார். நீ இதுவரைக்கும் அறியாத சில காரியங்களை கர்த்தரே உனக்கு கொடுக்கப்பட்டார். கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய வெள்ளை சிங்காசனம். இந்த வெள்ளை சிங்காசனம் எதை நம்முடைய வாழ்க்கை காண்பிக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16. பின்பு நான் பார்த்தபோது, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14, 15, 16. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை போல மேலும் உட்கார்ந்து கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். கவனியுங்கள், ஒரு தூதன் வந்து கர்த்தருக்கு சொல்றான், முதிர்ச்சியா இருக்குது, அறுத்துடு. உடனே புக்கே பண்ணி நம்ம செய்த முடியுமா? ஆனா வசனம் சொல்லுது,
முதிர்ந்து இந்த தூதன் சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வசனம் சொல்கிறது 16. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். கவனியுங்கள், முதிர்ச்சி, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சியாய் நல்ல வளர்ச்சி பெற்றவர்களாய் இந்த ஆவிக்குரிய குழந்தைகளா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம முதிர்ச்சியாய் மாற்று. வெள்ளை சிங்காசனம் எதை நமக்கு காட்டினால் ஒரு முதிர்ச்சியான வாழ்க்கை. இதுக்குத்தான் ஆயுதனே, இதுக்குத்தான கோச்சினு, இதுக்குத்தானும் நம்மை அசட்டை பண்ணுவது, நம்ம இதெல்லாம் சின்ன குழந்தை தானம். ஆனா முதிர்ச்சி, இந்த வெள்ளை சிங்காசனம் ஆவிக்கிறவர் நம்மை முதிர்ச்சியாய் மாற்றி நம்மை தைரியப்படுத்துகிறார். எப்படி தைரியப்படுத்துகிற பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் 14-17 அவருடைய சிரசும் மயிரும். கவனிங்கள், 1ஆம் அதிகாரம் 14-17 அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். வெண்பஞ்சை ஒரு வெண்மையானவர். 17ஆம் வசனம் வாசிப்பா. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அவரை வெண்மையானவரை பார்த்தேன், செத்தன் போய் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே என்று தைரியப்படுத்துகிறார். வலது கரத்தை நீட்டி நம்மை தைரியப்படுத்துவார். தேவாதி தேவன் இந்த வெள்ளை சிங்காசனம் முதிர்ச்சியாக்கி நம்மை தைரியப்படுத்துவார். கர்த்தருக்கு கிருபை தருவாராக. ஆன்லைன் பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்து, அன்பின் தெய்வமே, நன்றியோடு சொத்தரிக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும், டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும், அநேக ஆப் லோட் பண்ணி பார்க்கிற மக்களுக்கும், மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கும், வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்களுக்கும் முன்பாக அடியான் கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, என்னை தைரியப்படுத்துங்க. சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பலப்படுத்தி அனுப்புவீராக. விசிலின் மறைவிலை வைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.